जाएंगे। இது இந்தியா இல்லைங்க, இன்னைக்கு பாகிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல அங்குள்ள மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயப்பட்டாங்க. எதனால என்ன, ஏற்றுக்கொண்டா அவ்வளோதான், கதையை முடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு அதே மக்கள் ஒன்றில்ல ரெண்டில்ல லட்சக்கணக்கான பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அங்குள்ள ஒரு பையன்கிட்ட கேட்குறாங்க, நீ ஒரு கிறிஸ்தவனாய் மாறிட்டியே, உனக்கு பயம் இல்லையா என்று. அந்த பையன் சிரிச்சுட்டே ஒரு பதில் சொன்னான் பாருங்க. என்ன பண்ணுவாங்க, கொலை தானே பண்ணுவாங்க, இயேசுவுக்காக இதை கூட நாங்கள் சகிக்க மாட்டோமா என்று. இந்த காரியங்கள் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். கிறிஸ்தவர்களாகிய நாம உலக நாடுகளின் ரட்சிப்புக்காக தினமும் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால பாகிஸ்தான்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாம எதிர்பார்த்தோமா? இல்லை, ஆனால் அது நடக்குது. இவைகள் எதை குறிக்குதுன்னா, நீங்களும் நானும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாகிஸ்தான்ல மட்டும் இல்லைங்க, உலகத்தில் அநேக இடங்களில் மக்கள் சத்தியத்தை அறிந்து இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்றாங்க. சோசியல் மீடியாஸை எதுக்கெல்லாமோ யூஸ் பண்ணுகிறோம். ஆனால் இதே சோசியல் மீடியா மூலமாக பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இந்த சத்திய வார்த்தைகள் பிரசங்கிக்கவும் படுகிறது. அதை பார்த்து அநேகர் சத்தியத்துக்குள்ள வராங்க. உங்கள் சோசியல் மீடியாவில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் ஷேர் பண்ணுங்க. அதை பார்க்குறவங்க கூட அந்த வார்த்தைகள் பேசும். அதை பார்த்து அந்த பரலோக ராஜ்யமும் சந்தோஷப்படும்.